ನಮ್ಮ ತಮ್ಮ ಕಮಲ್ನಾಥನ್ ಅವರು ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾ ಉಪಾಧ್ಯಕ್ಷರು ಹಾಗೂ ಹಾಲಿ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂಥ KGF ಅಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ವಿ ಕಮಲ್ನಾಥನ್ ಅವರು ಇವತ್ತು 47ನೇ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಆಚರಣೆಯನ್ನು ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ವಿ. ಇದು ತುಂಬ ಸಂತೋಷವಾದ ಸುದ್ದಿ. KGF ಜನರು ಯುವಕರು ತುಂಬ ಅದ್ದೂರಿಯಿಂದ ಬಂದು ನಮ್ಮ ತಮ್ಮನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಇನ್ನೂ ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯ ಬರಬೇಕಂತ ಅವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ನಮ್ಮ ತಮ್ಮನ ಪರವಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದನ್ನು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், அது உண்மையான நாள். ஏன்னு சொன்னாக்கா சகோதரர் கமலுக்கு இன்றைக்கி வந்துட்டு 47 வயசு முடிஞ்சு 48வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 48 வயசு மட்டும் இல்லை, 100 வயசு நல்ல ஆரோக்கியமாக ஒரு குடும்பத்தோட எங்களோட நாங்கள் எந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் வயசாச்சு. கமலுக்கு 100 வயசு நல்லா பார்த்து அவர் ஃபேமிலியோட கட்சியை இப்போ எப்படி நல்ல வகையில் நடத்தின்னு போகிறாரோ அதே மாதிரி இன்னும் ஃபாஸ்ட்டாக கட்சியை நடத்தின்னு போகணும். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி அவர் தங்கவேல் பிஜேபி தலைவராக இருந்துக்கிறாரு. அடுத்தபடியாக இப்போது கோலார் டிஸ்ட்ரிக்ட் உப தலைவராகவும் அருமையாக வேலை செஞ்சுக்கிறாரு. அடுத்தது இதுக்கு மேலேயும் இந்த கட்சியை தங்கவேலில் நல்லபடியாக எங்களை எல்லோரும் சேர்த்து பெரியவங்க சின்னவங்க இளைஞர்கள் எல்லோரும் சேர்த்து நடத்தின்னு தான் இருக்காரு. இதுக்கு மேலே நடத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மொத்தத்தில் கரெக்டாக சொல்ல போனால் பிஜேபின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் KGFல 100% சத்தியமாக சொல்லணும், அது கமல்நாதன் ஒண்டி தான். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் நல்லவே அதை ஃபாலோ பண்ணி வேலை பண்ணோம். இதை இப்படியே தொடரணும்னு சொல்லிட்டு தங்கவேல் பிஜேபி கட்சி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த நல்ல நேரத்தில் கமல்நாதனை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பொன்னான நாளில் இது ஒரு பொன்னாளாக கருத வேண்டிய சூழ்நிலை தங்கவயல் பிஜேபியின் உறுப்பினர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும். ஏனென்றால் இன்று தங்கவயலில் பிஜேபி என்று ஒன்று இருக்கிறதா என்ற நிலைமையை உருவாக்கி விட்டார்கள். அந்த நிலைமையை மாற்றி இன்று தங்கவயலில் பிஜேபி இருக்கிறது என்ற ஒரு பொருளை உருவாக்கி இருப்பவர் எங்கள் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய கமல்நாதன் அவர்கள். கமல்நாதன் என்பதை விட கமல் என்றாலே எங்கள் கட்சியின் சின்னமான கமலான்னு கன்னடாவில் கமல்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அதுபோல் தங்கவயலில் பிஜேபி என்றால் அந்த கமல் உருவானது. அதுபோன்று இவர் இப்போ பிஜேபியை தாமரை என்ற அந்த சின்னத்தையே இன்று காப்பாற்றி கொண்டு வரும் கமல் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். மேலான கமல்நாதன் அவர்களுடைய பிறந்த நாள் சென்ற 2 தினம் முன்னே இருந்தது. அண்ணன் ஆசை சிறங்க எங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஆசைக்குரிய எல்லாருக்கும் அண்ணன் வந்து பிறந்தநாள் சார்பாக நான் விருந்தா அடிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு இன்று ஏற்பட்டிருப்பார். என்றைக்கும் அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். ஏன்னா KGF மண்ணின் மைந்தன் அவர் பல நற்கார்களில் சேர்ந்திருக்கிறார். அவரும் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், மென்மேலும் உயரணும்னு சொல்லிட்டு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். நன்றி. ಇವತ್ತು ಅಕ್ಟೋಬರ್ 30ನೇ ತಾರೀಕು ನಾನು ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಇದ್ದಿತ್ತು. ಆದರೆ ಈ ಸತಿ ನಾನು ಈ ಹುಟ್ಟುಹಬ್ಬವನ್ನು ನನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿ ಜೊತೆ ಸ್ಪೆಂಡ್ ಮಾಡಬೇಕಂತ ನಾನು ಫ್ಯಾಮಿಲಿ ಜೊತೆ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗಿದ್ದೆ. ಬಟ್ ಅವತ್ತು ಮಾತ್ರ ನನಗೆ ತುಂಬ KGFದನ್ನು ಮಿಸ್ ಮಾಡಿದೆ. ಸುಮಾರು 1000ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಫೋನ್ ಕಾಲ್ ಬಂತು, ನನ್ನನ್ನು ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಮಿಸ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ. ಅವತ್ತು ಗೊತ್ತಾದ ಮೇಲೆ ತಿರ್ಗಿ ನಾನು ಪಾಂಡ್ಯನ್ ಗಾಂಧಿಗೆಲ್ಲ ಸಂಪರ್ಕ ಮಾಡಿ ನಾವು ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಗೆಟ್ ಟುಗೆದರ್ ಮೀಟ್ ಥರ ಮಾಡಬೇಕಂತ ಇವತ್ತು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಇದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಲೀಡರ್ಸ್ ಬಂದಿದ್ದಾರೆ. ನಮ್ಮನ್ನ ವಿಜಯಕುಮಾರ್ನ, ನೀನಾ ರವಿ ಅವರು, ಪಾಂಡ್ಯನು, ಗಾಂಧಿ, ದಾವಿದು, ಜನಾರ್ದನ್ ನಾಯ್ಡು ಮತ್ತು ಅನೇಕ ಮುಖಂಡರು ಬಂದಿದ್ದಾರೆ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋಕ್ಕೆ. ನನಗೆ ತುಂಬ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಧನ್ಯವಾದ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. ಸರಿ, ಕಟ್ಟಿ KGFಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಾನಕ್ಕೆ ತೊಗೊಂಡ್ಬಂದಿರೋ ಅದರಲ್ಲಿ ನೀನಾ ರವಿ ನಾನು ಒಬ್ಬರು, ತುಂಬ ಜನ ಇದ್ದಾರೆ. ರಮೇಶ್ ಆಗಿರಲಿ, ನಮ್ಮ ಬನ್ನಿ ವೆಂಕಟೇಶ್ ಆಗಿರಲಿ, ಸುರೇಶ್ ಆಯನ್ಕುಟ್ಟರಾಗಿರಲಿ, ಅನೇಕ ಜನ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಇವಾಗಲೂ ಇದ್ದಾರೆ. ಏನೋ ಒಂದು ಭಿನ್ನಾಭಿಪ್ರಾಯದಿಂದ ಅವರವರು ಸರೆಂಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿದರೆ
ಮುಂಬರೋ ಕೌನ್ಸಿಲ್ ಚುನಾವಣೆ ಆಗಲಿ MLA ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಈ ಬಾರಿ BJPಗೆಲ್ಲ ಎಲ್ಲ ಲಕ್ಷಣ ಕಾಣ್ತಾ ಇದೆ, ಅವಕಾಶ ಇದೆ. ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಈಗಾಗಲೇ ಇದೇ ಮುಟ್ಟಿದ್ದೀವಿ. ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂತ ಸೂಚನೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇನ್ನೇನು ಬಿಹಾರ್ ಚುನಾವಣೆ ಆದ ಮೇಲೆ KF ವರಿಷ್ಠರು ಬಂದು ಎಲ್ಲರೂ ಕೂತು ಮಾತಾಡಿಸಿ ಪಾರ್ಟಿನ ಮುಂದೆ ಹೆಂಗೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ಸೂಚನೆ ಕೊಡ್ತಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಇತ್ತೀಚೆಗೆ ಒಂದು ವಾಯ್ಸ್ ಕಾಲು ಬಂತು, ಅದೆಲ್ಲ ಅನ್ನೆಸರಿ ಅನಿಸ್ತಾ ಇದೆ. ಯಾಕಂದರೆ ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಅನೇಕ ಬೇರೆ ಸಮಸ್ಯೆಗಳಿವೆ, ಅದನ್ನು ಬಗೆಹರಿಸದೆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಗಳನ್ನು ಸುಮ್ಮನೆ ಈ ವಾಟ್ಸಪ್ಪಲ್ಲಿ ಶೇರ್ ಮಾಡೋದು, ಫೇಸ್ಬುಕ್ಕಲ್ಲಿ ಹಾಕೋದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ನೀವು ಹೇಳ್ದಂಗೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇವಾಗ ನಮಗೂ ಅಧ್ಯಕ್ಷರಿದ್ದಾರೆ. ಸೊ ಅಧ್ಯಕ್ಷರಿರುವಾಗ ನಾವು ಯಾವ ಒಂದು ವಿಚಾರವನ್ನು ಮುಂದೆ ತೊಗೊಂಡು ಹೋಗ್ಬಾರ್ದು. ಫಸ್ಟ್ ಅಧ್ಯಕ್ಷರ ಮುಂದೆ ತೊಗೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು, ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಈ ಥರ ಅಭಿಪ್ರಾಯ ಕೇಂದ್ರ ಹೇಳ್ತೀವಿ. ನಾವು ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರಿಗೆ ಸೂಚನೆ ಕೊಡ್ತೀವಿ, ಅವರು ಮುಂದೆ ಸ್ವಲ್ಪ ಹೋರಾಟಗಳು ಮಾಡಬೇಕು. ಹೆಂಗೂ ಇವಾಗ ಮುನ್ಸಿಪಾಲ್ ಟರ್ಮ್ ಮುಗಿದಿದೆ, 35 ವಾರ್ಡಲ್ಲಿ ನಾವು ಗಟ್ಟಿ ಮಾಡಿ ಕೌನ್ಸಿಲ್ ಗೆಲ್ಸ್ಕೋಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ಮುಂದೆ ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. ಇಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರೋ ಏನೇನು ಅಕ್ರಮಗಳಿದೆ ಅದನ್ನು ಅವರು ಬಂದು ಹೋರಾಟ ಮೂಲಕನೋ ಮತ್ತು ಪತ್ರಿಕೆ ಮೂಲಕನೋ ಜನರಿಗೆ ತಿಳಿಸಬೇಕು ಅಂತ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತೀವಿ. ನಾವು ಅವ್ರ ಜೊತೆಗಿದ್ದು ಮುಂದೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.